மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சர்வீஸ்க்குரிய புதன் 7ல் இருக்கார். அப்படி இருக்கிறது 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறது. வேலை இருக்குது, பட் வேலையை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வேலையில் அசால்ட்டாக இருக்காதுங்க. பெரிய போஸ்ட்டில் இருக்கோம், பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கும்னு நினைக்காதீங்க. எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். வேலையில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு. எல்லாருமே நமக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், பட் யாரையும் நம்பி செயல்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதிலே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார் வக்கரகதியில். சனின்னா டிலேன்னு அர்த்தம். ஆக நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையின் காரணமாக பயணம், வேலையின் காரணமாக செய்தி தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் இதெல்லாமே நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சனியும் குருவும் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலும் பணம் செலவாவதற்கான வாரமாக இது இருந்துகிட்ருக்கு. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக யாரெல்லாம் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு ஏற்றம், வருமானங்கள் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, பேப்பர் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் தீர்வாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத விஷயங்கள் எதிரையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அதனால் அது விஷயத்தில் கவனம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில்